இன்றைக்கி வெங்காயத்தாள் போட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து புழுங்கல் அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாவு வந்து இந்த அளவுக்கு தனியாக நம்ம தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த வெங்காயத்தாள் கொத்தமல்லி எல்லாம் இப்போ மாவில் சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். மாவு கரைச்சாச்சு, தவா காஞ்சிச்சு. மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை திருப்பி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.